ஒரு கிணறு. சாதாரண கிணறு இல்ல. அந்த கிணத்துக்குள்ள ஒரு மர்மமான மாய உலகம். அங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல மனசு இருந்தா தங்கம் மழையா கொட்டும். அதுவே கெட்ட மனசு இருந்தா அழுக்கு மழையில நனைய வேண்டியிருக்கும். இதுதான் உலக புகழ்பெற்ற மதர் ஹோல் கதையோட ரகசியம். வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்துல ஒரு விதவை பெண் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு பேரு ஸ்டெல்லா. அவளை பார்த்தாலே ஒரு தேவதை மாதிரி இருப்பா. ஆனா அவளோட அழகு அவளோட உருவத்துல மட்டும் இல்ல, அவளோட குணத்திலயும் இருந்துச்சு. ரொம்ப அன்பானவ, எந்நேரமும் மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பா. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா இளைய பொண்ணு பேரு பெல்லா. இவ அப்படியே அக்காவுக்கு நேர் எதிர். செம்ம சோம்பேறி. சூரியன் உச்சிக்கு வந்தாலும் தூங்கிட்டு இருப்பா. யாராவது வேலை சொன்னா அவங்களுக்கு திமிரா பதில் சொல்லுவா. ஆனா அந்த அம்மாவுக்கு பெல்லாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ அவங்களோட சொந்த பொண்ணு. ஸ்டெல்லா அந்த அம்மாவுக்கு மாற்றாந்தாய் பொண்ணுங்கிறதுனால அவளை ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துனாங்க. அந்த அம்மா தினமும், ஏய் ஸ்டெல்லா, இங்க வந்து பாரு, வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு, சமையல் முடிச்சியா, அப்புறம் அந்த துணிகளை துவைக்கணும், நான் அதட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பெல்லா கிட்ட வரும்போது மட்டும், பெல்லா குட்டி இங்க வாமா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கு, செல்லம் கொஞ்சுவாங்க. ஸ்டெல்லா இதையெல்லாம் பார்த்த வருத்தப்பட்டாலும் எதையும் வெளியே காட்டிக்காம எல்லா வேலையும் சிரிச்ச முகத்தோட செஞ்சு முடிப்பா. அந்த அம்மாவுக்கு நூல் நூற்கிறதுல வர்ற வருமானம் தான் முக்கியம். அதனால ஸ்டெல்லா தினமும் கிராமத்துல இருக்கிற ஒரு பழைய கல் கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து நூல் நூற்கணும். காலையில இருந்து மாலை வரைக்கும் அவ அந்த வேலையை செய்வா. அவளோட மென்மையான விரல்கள்ல ரத்தம் வர்ற அளவுக்கு அவ நூல் நூற்கணும்னு அந்த அம்மா கட்டாயப்படுத்துவாங்க. அங்க இருக்கிற ஒரு வண்ணமயமான கிளிதான் ஸ்டெல்லாவோட ஒரே நண்பன். அவ நூல் நூற்கும் போது அந்த கிளி கிட்ட பேசிட்டு இருப்பா. ஒரு நாள் கடும் குளிர்ல ஸ்டெல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட விரல்ல இருந்து ரத்தம் வந்துடுச்சு. அந்த ரத்தம் அவ நூல் நூர்த்து வச்சிருந்த அந்த நூல் சுருள்ல பட்டு கரையாகிடுச்சு. ஐயோ, இந்த கரையை அப்படியே விட்டா அம்மா திட்டுவாங்களே நினைச்ச ஸ்டெல்லா அந்த சுருளை கிணத்து தண்ணியில முக்கி கழுவ நடிச்சா. ஆனா விதிவசத்தால அந்த வழுவழுப்பான சுருள் அவ கையில இருந்து நழுவி தப்பக்குன்னு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ஸ்டெல்லா அலறிட்டா. ஐயோ, இப்போ என்ன பண்றது, அம்மா தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்களே. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடினா. விஷயத்த சொன்னதும் அந்த அம்மா செம்ம கடுப்பாகிட்டாங்க. மந்தாரவாயி, அந்த நூல் சுருள் எவ்வளவு விலை தெரியுமா, அதை எடுக்காம வீட்டு பக்கம் வந்துடாத, அதுக்கு பதிலா நீயே கிணத்துக்குள்ள விழுந்திருக்கலாம்னு ஒரு வார்த்தையே விட்டுட்டாங்க. ஸ்டெல்லா அழுதுகிட்டே கிணத்துக்கு திரும்பினா. அவளுக்கு அந்த நூல் சுருள் இல்லாம வீட்டுக்கு போக பயமா இருந்துச்சு. வேற வழியே இல்லாம அந்த நூல் சுருளை தேடி கிணத்துக்குள்ளேயே குதிச்சுட்டா. கிணத்துக்குள்ள விழுந்த ஸ்டெல்லா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா அவ ஒரு பிரமிக்க வைக்கிற உலகத்துல இருந்தா. சுத்தி பச்சை பசேல்னு புல்வெளி, இதுவரைக்கும் அவ பாத்திராத அளவுக்கு பிரகாசமான பூக்கள் மனம் வீசுச்சு. வானம் ஊதா கலர்ல இல்லாம ஒரு விதமான இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்துச்சு. அவ அப்படியே நடந்து போனா அங்க ஒரு பெரிய பேக்கரி அடுப்பு இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து 100கணக்கான பிரெட்டுகள் கத்த ஆரம்பிச்சுது. எங்களை வெளியே எடுங்க, எங்களை வெளியே எடுங்க, இல்லைன்னா நாங்க கருகி கறிக்கட்டையாயிடுவோம், ரொம்ப நேரமா நாங்க வெந்துகிட்டு இருக்கோம், ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. நான் அதுங்க கத்துறது கேட்டுச்சு. ஸ்டெல்லா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு ஓடி போய் ஒரு நீளமான மரக்கரண்டியை எடுத்து எல்லா பிரெட்டையும் ஒண்ணு விடாம பத்திரமா வெளியே எடுத்தா. அந்த பிரெட்டுகள் எல்லாம் தேங்க்ஸ் ஸ்டெல்லா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவளுக்கு நன்றி சொன்னுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அந்த மரம் அப்படியே பாரம் தாங்காம வளைஞ்சு நின்னுச்சு. அந்த மரமும் பேச ஆரம்பிச்சுது. ஸ்டெல்லா, என் ஆப்பிள் எல்லாம் பழுத்து தேன் மாதிரி இருக்கு, ஆனா பாரம் தாங்க முடியல, யாராவது இத பறிச்சு சாப்பிடுங்க, இல்லனா எல்லாம் அழுகி வீணாயிடும்னு கெஞ்சிச்சு. ஸ்டெல்லா சிரிச்ச முகத்தோட அந்த மரத்தை நல்லா உழுக்குனா. ஆப்பிள்கள் எல்லாம் மழை மாதிரி கீழே கொட்டுச்சு. எல்லா ஆப்பிளையும் எடுத்து ஒரு பக்கமா அடுக்கி வச்சுட்டு அந்த மரத்துக்கு விடை கொடுத்துட்டு கிளம்பினா. கடைசியா அவ ஒரு வித்தியாசமான குடிசைக்கு வந்து சேர்ந்தா. அந்த குடிசையோட கூரையெல்லாம் பஞ்சு மாதிரி மென்மையா இருந்துச்சு. வாசல்ல ஒரு பாட்டி நின்னு இருந்தாங்க. அவங்க பற்கள் ரொம்ப பெருசா, பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸ்டெல்லா முதல்ல பயந்து ஓட பார்த்தா. ஆனா அந்த பாட்டி ரொம்ப அன்பான குரல்ல கூப்பிட்டாங்க. வா மகளே, பயப்படாத, என் பேருதான் மதர் ஹோல். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ என் வீட்ல தங்கி எனக்கு உதவி செய்றியா? நீ என் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா
உன்னை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி கவனிச்சுப்பேன். ஆனா நீ ஒரு வேலைய மட்டும் ரொம்ப கவனமா செய்யணும். தினமும் நீ என் படுக்கைய நல்லா உதறி விரிக்கணும். அந்த படுக்கையில இருந்து இறகுகள் பறக்கணும். அப்படி அந்த இறகுகள் வானத்துல பறந்தாதான் பூமியில பனி பொழியும். நீ செய்வியா? ஸ்டெல்லா சம்மதிச்சா. அவ அங்கேயே தங்கினா. மதர் ஹோல் சொன்னதை விட இன்னும் சிறப்பா வேலை செஞ்சா. தினமும் அவ அந்த படுக்கைய உதரும்போது லட்சக்கணக்கான வெள்ளை இறகுகள் வானத்துல பறக்கும். அப்போ பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் ஆஹா பனி பெய்யுதேன்னு சந்தோஷப்படுவாங்க. பாட்டியும் ஸ்டெல்லாவ ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு வேண்டிய எல்லா உணவுகளையும் அன்போடு கொடுத்தாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்டெல்லாவுக்கு அவங்க பழைய வீட்டை நினைச்சு கவலையா இருந்துச்சு. பாட்டி, நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா எனக்கு என் தங்க பெல்லாவையும் அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு. நான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டா. மதர் ஹோல் சிரிச்சாங்க. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டெல்லா. நீ இங்க வேலை செஞ்சதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அவள ஒரு பிரம்மாண்டமான தங்க கதவு முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. ஸ்டெல்லா அந்த வாசலை கடக்கும்போது திடீர்னு வானமே தங்கமா மாறின மாதிரி இருந்துச்சு. அவ மேல தங்க மழையா கொட்டுச்சு. அவளோட அழுக்கான பழைய ட்ரெஸ், தலைமுடி எல்லாமே சுத்தமான தங்கமா மாறி மின்ன ஆரம்பிச்சுது. இது உன் அன்பான மனசுக்கும் நீ செஞ்ச உதவிக்கும் நான் கொடுக்கிற பரிசு. இந்தா உன் நூல் சுருள், இதுவும் தங்கமா மாறிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஸ்டெல்லா கண்ணை திறந்து பார்த்தா அவ அதே பழைய கிணத்துக்கு வெளியே நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் அந்த கிளி கத்துச்சு. பாரு பாரு, நம்ம தங்க பொண்ணு வந்துட்டா, ராணி மாதிரி மின்னிக்கிட்டு வந்துட்டா. வீட்டுக்குள்ள ஸ்டெல்லா நுழைஞ்சதும் அவளோட அம்மாவுக்கும் தங்கைக்கும் அதிர்ச்சி. அவ மேல இருக்கிற தங்கம் அவங்க கண்ணை பறிச்சிச்சு. விஷயத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மாவுக்கு செம பேராசை. நம்ம பெல்லாவையும் அங்க அனுப்புனா அவளும் மூட்டை மூட்டையா தங்கத்தோட வருவான்னு பிளான் போட்டாங்க. பெல்லாவுக்கு வேலை செய்ய பிடிக்கலனாலும் தங்கத்து மேல இருக்கிற ஆசையில கிணத்துக்கு போனா. வேணும்னே விரல முள்ளுல குத்தி நூல் சுருள்ல ரத்தத்தை பூசி கிணத்துக்குள்ள போட்டுட்டு அவளும் குதிச்சா. அவளும் அதே மாய உலகத்துக்கு போனா. அதே பேக்கரி வந்துச்சு. பிரெட் எல்லாம் எங்களை வெளியே எடின்னு கத்துச்சு. ஆனா பெல்லா என்ன சொன்னா தெரியுமா? ஏய், நான் எதுக்கு உங்களை எடுக்கணும்? நான் ஒரு இளவரசி மாதிரி தங்கம் வாங்க வந்திருக்கேன். என் கை அழுக்காயிடும், போங்கடான்னு திமிரா சொல்லிட்டு போயிட்டா. அடுத்து ஆப்பிள் மரம் கெஞ்சிச்சு. பெல்லா, உன் ஆப்பிள் என் தலையில விழுந்துட்டா என்ன பண்றது? நான் உழுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. கடைசியா பெல்லா மதர் ஹோல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. முதல் நாள் மட்டும் தங்கத்துக்காக கொஞ்சம் வேலை செஞ்சா. 2வது நாள் அவளோட நிஜமான சோம்பேறித்தனம் வெளியே வந்துடுச்சு. என்னால இந்த படுக்கையெல்லாம் உதற முடியாது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன வேலைய செய்யாம விட்டுட்டா. இதனால பூமியில பனி பொழியறதும் நின்னு போச்சு. மதர் ஹோல்க்கு பெல்லாவோட குணம் புரிஞ்சு போச்சு. பெல்லா, உனக்கு உழைக்க தெரியல, ஆனா பேராசை மட்டும் அதிகமா இருக்கு. நீ இப்பவே கிளம்பலாம்னு சொன்னாங்க. பெல்லாவுக்கு செம சந்தோஷம். எஸ், இப்போ ஸ்டெல்லாவுக்கு கிடைச்ச மாதிரி தங்கம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த தங்க கதவு முன்னாடி போய் கண்ணை மூடிக்கிட்டு நின்னா. ஆனா கதவு திறந்ததும் தங்கம் விழல. அதுக்கு பதிலா கருப்பு கலர்ல பிசுபிசுப்பான நாற்றம் எடுத்த அழுக்கு அவ மேல மழையா கொட்டுச்சு. இதுதான் உன் சோம்பேறித்தனத்துக்கும் ஈகோக்கும் கிடைச்ச பரிசுன்னு சொல்லி பாட்டி கதவை மூடிட்டாங்க. பெல்லா அந்த அழுக்கு மூட்டையோட கிணத்துக்கு வெளியே வந்து நின்னா. கிளி கத்துச்சு. பாரு பாரு, அழுக்கு மூட்டை வந்துட்டா, சோம்பேறி பொண்ணு அழுக்கா வந்துட்டா. அவ மேல இருந்த அந்த அழுக்கு அவளோட வாழ்நாள் முழுக்க போகவே இல்ல. நண்பர்களே, இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நாம செய்யற ஒவ்வொரு சின்ன உதவிக்கும் நேர்மையான உழைப்புக்கும் என்னைக்குமே பலன் உண்டு. ஸ்டெல்லா மாதிரி அன்பாவும் சுறுசுறுப்பாவும் இருந்தா வாழ்க்கை தங்கமா மின்னும். ஆனா பெல்லா மாதிரி பேராசையோடவும் சோம்பேறியாவும் இருந்தா கஷ்டம்தான் வந்து சேரும். So, be honest.